வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இது படம் பார்த்து கதை சொல் பகுதி. இதுக்கு முன்னாடி படம் பார்த்து கதை சொல் பகுதியில் 3 வீடியோக்கள் விட்டுருக்கோம். இது 4வது வீடியோ. அந்த 3 வீடியோவை பார்க்காதவங்க ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா படம் பார்த்து கதை சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் பரவாயில்ல, நேரடியாக இந்த வீடியோவிலிருந்தே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய விவரங்களை விளக்கமாக சொல்வது தான் படம் பார்த்து கதை சொல். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோள்கள், சூரிய குடும்பம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் 3 விவரங்களை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்கள் என்ன, அதாவது கோள்களின் பெயர்கள் என்ன, அது எந்த வரிசையின் அடிப்படையில் இருக்குது, முதல்ல என்ன இருக்குது, கடைசியாக என்ன இருக்குங்கிற வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது, ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் சூரியனை சுற்றி வருவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் எந்த மாதிரியான கேள்விகள் வரும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. எந்த மாதிரி கேள்விகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை கோள்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம படித்தது என்னது, 9 கோள்களில் படிச்சிருப்போம். இப்போ மொத்த கோள்களின் எண்ணிக்கை எத்தனை, 8. அப்போ கோள் அப்படிங்கிற ஒரு தகுதியை இழந்த அந்த கோள் எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்னது, இல்லாத கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ இல்லை. அது தனக்கான ஒரு சுற்று வட்ட பாதையை அமைத்து கொள்ளாதது காரணமாக அதை கோள் அப்படிங்கிற அந்தஸ்திலிருந்து நீக்கிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இல்லை பெரிய கோள் எதுன்னு கேட்கலாம். இல்லை ரொம்ப சூரியனோட வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்கலாம். பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்கலாம். பூமிக்கு தூரமாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பூமியை பற்றியான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மாஸ், செவ்வாய் பற்றி நம்ம ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்ருக்கிறனால செவ்வாய் கிரகத்தை பற்றி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம். சரியா, முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, புதன். புதன் கோள் தான் சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. புதன் என்னது, மெர்க்குரி இல்லையா, நம்ம ஆங்கிலத்தில் மெர்க்குரின்னு சொல்லுவோம். அந்த புதன் கோள் சூரியனை சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு என்ன அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிம்பல் கொடுத்துருந்தாங்கன்னா சூரியனிலிருந்து அந்த கிரகத்துக்கான உள்ள சராசரி தூரம் என்ன அளவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மில்லியன் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுதல் காலம், அது எவ்வளோ நாளில் சுற்றி வரும் சூரியனை, அதுதான் அந்த இது பாருங்கள். சுழலுதல் காலம், ஒரு கிரகம் சூரியனை சுற்றுவதற்கு முன்னாக தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம். சரியா, இது பார்த்திங்கன்னா துணைக்கோள்களின் எண்ணிக்கை இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்ன, அதுக்கான தூரம் என்னன்னு பார்க்க போகிறோம். தூரம் பார்த்தீங்கன்னா 57.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம். அது எத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 88 நாட்கள். ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. என்னென்னா புதனோட ஆர்பிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் அது குயிக்காக சுற்றி வந்துடும். சரியா, சரி, புதன் சூரியனை சுற்றி வருவதற்கான காலம் அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான காலம் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா 58.7 நாட்களை எடுத்துக்கொள்ளுது. சரியா, இந்த விவரங்கள் நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிலவுகள் இருக்கா, அதாவது துணைக்கோள்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு துணைக்கோள் இல்லை. ஏதோ ஒரு கேள்வியாக கேட்டால் நீங்கள் எளிதாக விடையளிச்சிடலாம். ஏன்னா புதன் கிரகத்திற்கு எத்தனை துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சாய்ஸஸில் 2, 3, 0, 3 கொடுத்துருந்தா நீங்கள் 0 டிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கக்கூடியது வெள்ளி, வீனஸ்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த வெள்ளி கிரகத்துக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108.2 மில்லியன் கிலோமீட்டர். சரியா, அப்போ அது ஒரு தடவை சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 224.7 நாட்களை எடுத்துக்குது. சரியா, சூரியனை சுற்றி வருவதற்கு இத்தனை நாட்கள்னால் தன்னைத்தானே வெள்ளி கிரகம் சுற்றி 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 கொள்ளும் இல்லையா.
சுற்றி 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 இது மேல வேண்டாமா அப்பா போடும்போது இது மேல படாம போடுங்க வை கட் பண்ணிக்கலாம்டா. அப்போ வெள்ளி கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 243 நாட்கள். சரியா? அடுத்தது இதற்கு துணைக்கோள்கள் உண்டா? இல்லை. அப்போ முன்னாடி புதன் பார்த்தோம், துணைக்கோள் இல்லை. வெள்ளி பார்த்தோம், துணைக்கோள் இல்லை. மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் என்னது? புவி. பூமி. நம்ம அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா? பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 365.3 நாட்கள் ஆகுது இல்லையா? ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகுது? 365.3 நாட்கள் ஆகுது. சரி, என்ன தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தூரம்? 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் அதற்கு இருக்குது. அதுக்கான அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 365.3 நாட்கள். சரி, பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுது? தன்னைத்தானே சுற்றினா என்ன ஆகும்? அது இரவு பகல் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம பொதுவாக எவ்வளோ சொல்லுவோம்? 24 மணி நேரம் சொல்லுவோம் இல்லையா? பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் அப்படின்னு. ஆனால் துல்லியமான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். சரியா? இதற்கு துணைக்கோள் இருக்கா? இருக்குன்னு கேட்டால் இருக்கும். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கனால நம்மளுக்கு அது தெளிவாக தெரியும். நம்ம தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த துணைக்கோளோட பேர் வந்து என்னது? சந்திரன், நிலவு. சரியா? ஒன்று இருக்குது. அடுத்ததான் நான்காவது இருக்கக்கூடிய அந்த கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் இல்லையா? செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய செந்நிற கிரகம் தான் அது. இதுக்கும் சூரியனுக்குமான இடைவெளி தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 227.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சூரியனை ஒரு தடவை சுற்றி வரணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கொள்ளுன்னு பார்த்தீங்கன்னா 687 நாட்களை இது எடுத்துக்கிடுது. சரியா? அதே போல் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் அந்த செவ்வாய் கிரகமானது தன்னைத்தானே சுற்றி வருது. 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் அது தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளுது. இதுக்கு துணைக்கோள்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. என்னது? பூமிக்கு 1, இப்போ நம்ம பார்த்த செவ்வாய்க்கு 2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது தான் நம்மளுக்கு குழப்பங்கள் ஏற்படும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோள் என்று சொல்லப்படக்கூடிய ஜூபிட்டர், வியாழன். சரியா? அதுதான் இருக்கக்கூடிய 8 கோள்களில் பெரிய கோள். சரியா? அந்த கோள் சூரியனிலிருந்து எத்தனை தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தூரத்தில் இருக்குது? 778.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது ஒரு தடவை சூரியனை சுற்றி வரணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாட்களோ மாதங்களோ வாரங்களோ இல்லை 11.9 வருடங்களை அது எடுத்துக்குது. சரியா? அப்போது அதோட ஆர்பிட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? சரி, இப்போ வியாழன் வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளோ நாட்களை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் 51 நிமிடங்களில் அது தன்னைத்தானே சுற்றி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மிக வேகமாக தன்னைத்தானே சுற்றி வரக்கூடிய கிரகமாக இருக்குது. இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா 9 மணி நேரத்தில் அது சுற்றி வந்துடுது, தன்னைத்தானே சுற்றி வந்துடுது. சரி, இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 துணைக்கோள்கள் இருக்கின்றன. பெரிய கிரகம் இது, அதனால் 67 துணைக்கோள்கள் இதை சுற்றி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டன், சனி கிரகம். சனி கிரகம் சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 1433.5 மில்லியன் கிலோமீட்டர். ரொம்ப தூரம் இல்லையா? எவ்வளவு நாள் ஆகும் சுற்றி வர்றதுக்கு சூரியனை? இது ஒரு முறை சுற்றி வருவதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வந்து 11.9 வருடங்கள் எடுத்துக்கிச்சு. சனி பார்த்தீங்கன்னா 29.5 வருடங்களை எடுத்துக்குது. கிட்டத்தட்ட நம்ம பாணியில் சொன்னோம்னா ஒரு தலைமுறையை தாண்டிடுது. சனி வந்து ஒரு தடவை சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு தலைமுறை தேவைப்படுகிறது, தாண்டியே போயிடுது இல்லையா? சரி, இது தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 16 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுது. இதுக்கு துணைக்கோள்கள் இருக்கா? இருக்குது. எத்தனை கோள்கள் இருக்குது? 62
துணைக்கோள்கள் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி, அடுத்தது சனி, அடுத்தது செவ்வாய். இது வந்து என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரங்களை எடுத்துக்கொள்கிறது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கேள்வியாக கேட்கப்படலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யுரேனஸ், 7வது இடத்துல இருக்கக்கூடியது யுரேனஸ். இது சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்னது, 84 வருடங்கள் ஆகும். 84 வருஷம் ஒரு ரவுண்டு சூரியனை சுற்றி வருவதற்கு. அப்போ 84 வருடம் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் இருக்கணும், 2872.5 மில்லியன் கிலோமீட்டர். அடேங்கப்பா, அவ்வளோ தூரத்திலிருந்து சூரியனை சுற்றி வரணும்னா 84 வருடங்கள் ஆகிறது. இது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 மணி நேரம் 14 நிமிடங்கள் எடுத்துக்குது. இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்குது. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களில் மிகப்பெரிய ஆர்பிட்டை வைத்திருக்கும் கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். சூரியனை ஒரு தடவை அந்த நெப்டியூன் கோள் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164.8 வருடங்கள் ஆகுது. சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 164.8 வருடங்கள் தேவைப்படுது. சரியா, அப்போது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4495.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் நெப்டியூன் இருக்குது. சரியா, இதுக்கு நிலவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எத்தனை நிலவுகள், 14 நிலவுகள், அதாவது துணைக்கோள்கள் 14 இருக்குது. இப்போ நம்ம 8 கிரகங்களை பார்த்துட்டோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல்ல 9 கிரகங்கள் இருந்தது, அதில் ப்ளூட்டோவை நம்ம நீக்கிட்டோம். அதனால் இப்போ மொத்தம் 8 கோள்கள் இருக்குது. அந்த கோள்கள் வந்து வரிசைப்படி பார்த்தோம். அது தன்னைத்தானே சுற்றி வருவதற்கான கால அவகாசம் என்னன்னு பார்த்தோம். ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கான கால அவகாசம் என்னன்னு பார்த்தோம். சரியா, இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். 3 கோள்கள் வந்து தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் சராசரி எடுத்துக்கொள்ளுது இல்லையா. இதில் மிக குறைவான ஆர்பிட்டை வச்சுருக்கிறது. குயிக்காக வந்து சூரியனை சுற்றிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் புதன் சொல்லலாம். அதே போல் அதிக மிக விரைவாக தன்னைத்தானே சுற்றி வரக்கூடிய கோள் எதுன்னு கேட்டால் மறக்காமல் வியாழனை சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரும். அவ்வளோ பெருசு இருக்குது, வியாழன் தான் பெரிய கிரகம், அது எப்படி கம்மி நேரத்தில் சுற்றி வரும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஆனால் அதுதான் சரியான விடை. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாழன் கிரகம் 9 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வந்துடுது. சரியா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இதிலிருந்து கேட்கப்படும். நீங்கள் இந்த வரைபடத்தை நல்லா கவனித்து உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கக்கூடிய விவரங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். இல்லைன்னா இந்த வீடியோவை மறுபடியும் ஓட விட்டு நீங்கள் ஒரு முறை கேட்டிங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். இது உடனே பதிகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், கிலோமீட்டர் அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, வருடக்கணக்கில் ஆகக்கூடிய ஒரு சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வருடக்கணக்கில் ஆகக்கூடிய கிரகங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையாங்க. 4 கிரகங்கள் இருக்குது. சரியா, சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் அங்கே கொடுத்துட்டு மீதியெல்லாம் நாட்களை சுற்றி வர கிரகங்களை கொடுத்தா நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 29 வருடங்கள் எடுத்துக்குது. நெப்டியூன் வந்து 164.8 வருடங்கள் எடுத்துக்குது. யுரேனஸ் 84 வருடங்கள் எடுத்துக்குது. அதே போல் வியாழன் வந்து 11.9 வருடங்களை எடுத்துக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்களை தான் எடுத்துக்குது, அவ்வளோ வருடங்களை எடுத்துக்கல. இந்த விவரங்களை நீங்கள் 2ஆக பிரித்து வச்சு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். சரியா, நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு படத்தை பார்த்து கதையை சொல்ல ஆரம்பிப்போம். நன்றி வணக்கம்.